450 ரூபா சம்பளம் கொடுக்குறான்னு உடனே உனக்கு உச்சந்தரல செருப்பால் அடிச்ச சந்தோஷம் இல்லையா சார்? அறிவு கட்டவனே, நீ சொல்ற அந்த 450 ரூபாய்க்கு என்ன மதிப்பு தெரியுமோ இல்லையோ? உன்னை படிக்க வைக்க உங்க அம்மா தெருவா அலைஞ்சா. கடைசியில பிகாம்ங்கிற டிகிரியும் உன் கையில கொடுத்தா. அந்த டிகிரியை கையில வச்சுட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின்லயும் பஸ்லயும் ஏறி இறங்கி ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சா கிடைக்கிற அந்த 450 ரூபாய் சம்பளத்தை ஒண்ணுமே படிக்காம எழுத்தறிவே இல்லாம நட்ட நடு ரோட்ல வெயிலையும் மழையிலையும் அம்மனமா நின்று பருத்தி கூட்டையும் புண்ணாக்கையும் தின்ற ஒரு டெல்லி எருமை சம்பாதிக்க என்னாச்சு? உள்ள கொசு தொல்லை அதிகமா இருக்கேன்னு திண்ணைக்கு வந்தேன். பின்னையும் கிளம்பிட்டேன். இப்ப அந்த கொசு தொல்லையே பரவாயில்லன்னு தோணுது. இவெல்லாம் ஒரு பிகாம், இவனுக்கெல்லாம் ஒரு பட்டம், அதை கொடுக்கறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி. ஐயோ ஆமாக்கா, எனக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் போல் இருந்து. பாரு, வெக்கம் மானம் சூடு சொன்ன இல்லாம என்னமா போஸ்ட் கொடுத்துட்டு பட்டன் தைக்கிறாரு. ஆமா, அத்தான் எங்க? போவண்டி. போவண்டினா? ஓ, அத்தான் திரும்பி வந்தோடனே அவர் கையில ஒரு ரவிக்கையை கொடுத்து நீ பட்டன் தைக்க சொல்லு. என்ன அது பாப்போம். ஒன்னும் ஆகாது. 10 நாள் கழிச்சு உங்க அக்காவுக்கு காரியம் நடக்கும். கொலையெல்லாம் பண்ண மாட்டாருக்கா. மிஞ்சி போனா கத்துவாரு, திட்டுவாரு, இல்ல அடிப்பாரு. அப்போ இந்த மனுஷனுக்கு ரோஷம் வருதா பாக்கலாம். வரதி சீக்கிரம் ரவிக்கை எடுத்துட்டு வா. ஐயோ, எடுத்துட்டு வாக்கா, நான் இருக்கிறேன்ல. ஓக்கா, சீக்கிரம். அண்ணன், பொண்ணை பத்தவங்க இப்படி அலைவாங்க. குமார் ஊருக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு ஜாதகம் வந்துடுச்சு. அதான் அப்படி இப்படி எதே ஒண்ணு எந்த அளவுல கட்டிடாது. இந்த இடம் உனக்கு ஒத்து வராது. அவ வேலைக்கு போற பொண்ணு. பொண்டாட்டி வேலைக்கு போனா தப்பா தான்? அடி செருப்பால. பொண்டாட்டி உழைச்சு அவ சம்பாத்தியத்துல புருஷன் சாப்பிடுறதா? அதுக்கு பதிலா நாக்க பிடிங்கிட்டு பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், கோ ஹெட். எனக்கு கொஞ்சம் எருமத்தோல், அவ்வளவு சீக்கிரத்துல ரோசம் வராது. நீங்க உங்க பாலிசியை பத்தி சொல்றீங்க, ஸ்டூபிட் பாலிசி. என்னடி அக்காவும் தம்பியும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆடுறீங்க? சமையல் கட்டுல வேலை இருக்கு. உங்களுக்கு காஃபி போடணும். இந்த ரவிக்கு கொஞ்சம் பட்டன் தைச்சு தரீங்களா? ரவிக்கைக்கு பட்டன் தைக்கணுமா? ரவிக்கை மட்டும் கொடுத்தா ஊசி நூல் உங்க அப்பனா கொடுப்பான்? நான் நாகப்பட்டினத்துல ஒரு அரிசி மில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாசம் 150 ரூபா சம்பளம். இப்ப அடிச்ச பயில அரிசி மில்லும் போயிடுச்சு, அதோட என் வேலையும் போயிடுச்சு. ஆனா என் முதலாளி மனசு தங்கம். அவருக்கு மாம்பழத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்க போய் வேலை செய்யணும்னு அனுப்பிச்சிருக்காரு. இங்க கூடி வந்திருக்கீங்களே, வீட்டுக்காரர் போய் சொல்லிட்டாரு. இங்க காத்தே வராதே. காத்தே வேணாம்மா, அதாலதான் என் குடும்பமே பிரிஞ்சுது. ஏன் சார் பிரியணும்? உங்க மனைவி குழந்தைங்களும் இங்க கூட்டிட்டு வருது. அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துல டீச்சரா இருக்கா. மாசம் 120 ரூபா சம்பளம். எப்படி வேலையை விட்டுட்டு கூட்டிட்டு வர முடியும்? பெட்ரோல் பங்க்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 160 ரூபா. 160 ரூபாய் வச்சுட்டு மெட்ராஸ்ல தனியா நீங்க, 120 ரூபாய் வச்சுட்டு நாகப்பட்டினத்துல 3 குழந்தைகளோட உங்க மனைவி. இனிமே நீங்க எப்படி சார் சந்திச்சுக்க போறீங்க? நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டோம். மாசம் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவா, நானும் 3 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருவேன். எதுக்கு? இன்னும் லெட்டருக்கு. இனிமே நாங்க தபால் மூலமா தான் சந்திச்சுக்க போறோம். ஆமா, மெட்ராஸ்ல எங்க சாப்பிடுறேன்? ஏதாவது ஹோட்டல்ல தான். ஹோட்டலுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல கொஞ்சம் குறைச்சுன்னு கொடுங்களே, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீங்க பிராமின்ஸ், நான் இல்ல, நாங்களும் உங்க ஜாதி தான், ஏழைங்க. உங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக மட்டும் நான் சாப்பாடு போடுறதா சொல்லல. எனக்கு மாசம் ஏதாவது பணம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். பாவம், இவளுக்கு ஏதோ பண கஷ்டம் போல இருக்கு. மதுரபூதம் சௌக்கியமா? பதிலுக்கு சாப்பிட்டாச்சான்னு கேட்க வேணும். எங்கேயா போறீ? எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போறேன். டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா? ஆமா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சிருக்கு தெரியுமா?
பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பார். ஐயோ ரத்தம் வருதே. மைதிலி வா வா உட்கார். சுண்ணாம்பு எங்க இருக்கு? உள்ள பெரையில இருக்கு. எப்படி ஐடியா? ஐயோ வலிக்குதே அம்மா. ஐயோ ஐயோ வலினே தாங்க முடியலையே. ஐயோ எரியுது. ஐயோ நிஜமாவே எரியுது. ஐயோ எரியுது. அதனால நம்ம இதுல எதுக்கும் ஒரு ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்க. என்னப்பா கால் கட்டு போட்டாச்சா? சார் இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடென்டல். கண்ணாடி உடைஞ்சது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ கால்ல ரத்தம் வந்தது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ கால்ல கட்டு போட்டியே அதுவும் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஆனா இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இல்லப்பா, ஃபேட்டல் ஆக்சிடென்ட். சார் ஆபத்துக்கு உதவுன அவ்வளவுதான். நீங்க ஏன் அதை விபரீதமா கற்பனை பண்ணிக்கிறீங்க? அவ என் தங்க மாதிரி. ஏன் சார் சிரிக்கிறீங்க? காதலிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சொல்ற முதல் வார்த்தை இதுதான்ப்பா. அவளை பார்த்ததுமே அவ என் தங்க தங்கம்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அவ கூட பழகினதே அவ என் கூட தங்க தங்கம்பான். சார் நான் ஒரு ஜென்டில்மேன். பைத்தியம், காதல்ல எவன்டா ஜென்டில்மேன்? எல்லாருமே கடைஞ்செடுத்து அயோக்கிய பசங்க, என்னையும் சேர்த்து. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். என் வீட்டுல சிக்கன் பிரியாணி சாப்பிடுறியா? சிக்கனா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுறேன் சார். நீ சிக்கனை விரும்புற பரம்பரை, அவ சிக்கனை வெறுக்கிற பரம்பரை. ஜோடி சரியா அமையாது, சிக்கனும் சரியா வேகாது. கைய கழுவிடு. சார் கையில சுண்ணாம்பு, அதை சொன்னேன். அதை தவிர வேற உருப்படியா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவன் எங்களுக்கு ஒரு கர்ப்ப பைய கொடுத்திருந்தான்னா நாங்களும் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்க மாட்டோமா? ஆபீஸ்ல மெட்டர்னிட்டி லீவ் அது கிடைச்சிருக்கும். ஆமா, பிரசவ வேதனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம். இப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? அப்பா, வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் தீபாவளி வருது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ பட்டாசு வெடிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? ஆமா, பொட்ட பசங்க பட்டாசு வெடிக்கணும், கையை காலை ஒடிச்சுக்கணும், நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும். குழந்தைக்கு மத்தாப்பு தான் வாங்கணும். பட்டாசு தான் வாங்கணும் கிடையாது, மத்தாப்பு தான் வாங்குவேன். ஊசி வெடி, குருவி வெடி, லெஷு வெடி தான் வாங்க போறேன். பச்சை மத்தாப்பு, சேப்பு மத்தாப்பு, பூ மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு தான் வாங்க போறேன். சைலன்ஸ். முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேக்குறீங்களா? காலையில ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். குழந்தையை தீபாவளிக்கு வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். வேண்டாம் தாத்தா, நான் தீபாவளி இங்கேயே கொண்டாடிக்கிறேன், அங்க வந்தா எனக்கு போர் அடிக்கும்னு சொல்லிடுச்சு.
குழந்தை வெடிச்சது பட்டாசா இல்ல புஸ்வானமா? கண்ணுக்குட்டி தாய் பசுட்ட பால் குடிக்கிறதே கொஞ்ச நாள் தான். அப்ப எட்டி உதஞ்சுட்டா தாய் பசுக்கும் எரும மாட்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். முதல்ல குழந்தைய கைய கால பிடிச்சி தீபாவளிக்கு கூட்டிட்டு வாங்க. அப்புறம் பட்டாசு வாங்கலாமா மத்தாப்பு வாங்கலாமான்னு யோசிக்கலாம். என்னையா நல்ல நாளதுமா வீட்டுல ஒரே சத்தம். பண்ண மாதிரி கிழவங்கெல்லாம் இன்னைக்கு தலைக்கு தலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த நாடே உருப்படாம போயிட்டு இருக்கு. நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு மேற்துண்டு, காரணா காசுக்கு லாய்க்கு. பரமசிவம் போங்க சார். வர வர பெரிய மனுஷனுக்கு நாட்டுல மதிப்பே நான் போயிட்டு. பார்வதி, ஒரே அலைச்சல், தலைவலிக்குது. சூடா ஒரு டம்ளர் ரசம் வேணும். அத்தான், நாளைக்கு தீபாவளி தெரியும். இன்னும் உங்களுக்கு வேட்டி துண்டும் அக்காவுக்கு புடவையும் ரவிக்கும் வாங்கல. தெரியும். சாயங்காலம் வரப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க. தெரியும். இன்னும் நீங்க வாங்கிட்டு வரல. தெரியும். அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் தெரியல. அத்தான், கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு என் கையில பணம் இருக்கு. கல்யாணமான முதல் தீபாவளிக்கு தான் மச்சான் அத்தானுக்கு வேஷ்டியும் அக்காவுக்கு புடவையும் வாங்கி தரது வழக்கம். நான் சீதனமா தரல, கடனா தரேன். கடன் உறவை கெடுக்கும். அத்தான், ஆனாலும் உங்களுக்கு வரட்டு பிடிவாதம் அதிகம். ஏதோ இன்னி தேதியில அதாவது இருக்கே. மச்சான் தானமா கொடுத்தாலும் வேணாம், கடனா கொடுத்தாலும் வேணாம். ஓகே, நான் இப்போ உங்க மச்சான் இல்ல, கஸ்டமர். இந்தாப்பா புரோக்கர் பரமசிவம். இன்னும் 2 மாசத்துல எங்க அம்மா மெட்ராஸ் கூட்டு வர போறேன். எனக்கு 200 ரூபா வாடகையில ஒரு நல்ல வீடு வேணும். இந்த உன் 6 மாச புரோக்கர் கமிஷன் 100 ரூபா. இப்படி ஐயா, அவருக்கு தீபாவளிக்காக 2 நாள் லீவு. வேலைக்கு போக மாட்டார். தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா? காட், இப்படி இருந்தா சத்தியமா நீங்க 2 நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல. இப்போ உங்க அக்கா என்ன விட்டு கொடுக்காம நீ கொடுத்த பணத்தை வேணாம்னு சொன்னாலே, அதுவே நாங்க தீபாவளி ஆயுசு பூரா சந்தோஷமா கொண்டாடினதுக்கு சமம். தலைவலிக்குது, ரசம் வேணும்னு சொன்னீங்களே, மிளகு ரசமா தக்காளி ரசமா? ஜீரக ரசம். பிகாம் எங்க போற? தற்கொலை பண்ணிக்க. தற்கொலை பண்ணிக்கவா? உள்ளேயே உத்தரத்துல தொங்க வேண்டியதானே? பாடி எடுத்துன்னு வர செலவாவது மிச்சமாகும். நீங்க என்ன சார் செக் போஸ்ட்ல இருக்கிற சென்ட்ரியா? போற வரவங்களை சோதனை பண்ணி தான் அனுப்பணுமா? என்னண்ணா, காபி சாப்பிட்டேல? ஆண்டி ரொம்ப டயர்டா வர. நிறைய வீட்டுல தீபாவளி பஷ்ணம் பண்ண வேண்டி இருந்ததோ. காசை கரியாக்கணும், அதுக்கு ஒரு பண்டிகை. என்ன கேட்டா நரகாசுரம் செத்த தினத்தை பட்டாசு வெடிச்சு பண்டிகையா கொண்டாடுறதை விட எள்ளுருண்டை பண்ணி தெவசம் பண்ணாதான் அந்த நாடு உருப்படும். கவலைப்படாத, அதுக்கும் உன்னதான் சமைக்க கூடுவேன். மாமா, உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? பணம் கட்டணும் எங்க? சீக்கிரம் 1000 தடவை சொல்லணும். என்ன பெருசா வாங்கி கொடுத்துட போற? ஒரு சாதாரண ஜீன்ஸ், ஒரு கேடுகட்ட காட்டன் சட்டை. எங்க ரஜினி வாத்தியாரோட புது படம் தீபாவளிக்கு ரிலீஸ். ஒரு பால்கனி டிக்கெட் கூட வைக்கல. 100 ரூபாய் மீதி இருந்தா கொண்டாரு. நல்ல நாள் அதுவுமா? நீ ஏன் அழற? உனக்கு பாவடையும் ரவிக்கையும் தைக்க கொடுத்துருக்கேன். நீ விடிகாலம் தலையில எண்ணெய் வச்சு கொடுத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கான் டெய்லர். அப்புறம் இந்த புடவைய ஜட்ஜு சிவசுப்பிரமணிய ராத்துல தலை தீபாவளி பட்சணம் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்தா. இந்த கவர்ல கடையோட அட்ரஸ் இருக்கு. அங்க போய் இந்த புடவைக்கு பதிலா அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் மாத்தி கொடுப்பாளான்னு கேட்டுன்னு வரியா? அம்மா, ரொம்ப லூசா வாங்கிடாத. அவர் போட்டுண்டா வயசான மாதிரி தெரியறது. என்ன பார்வதி, தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? அவரோட தூரத்து அத்தை ஒருத்தர் போன ஜனவரியில இறந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது. ஆண்டவன் ஒருத்தன்
அவனால படைக்கப்பட்டவா பல கோடி. ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி வாங்கியாச்சான்னு பார்க்கத்தான் அவனும் ஆசைப்படுறான். ஆனா சில சமயம் சில பேர் அவனோட பார்வையில இருந்தும் தவறிடுறா. புது புடவை கட்டிந்தா தான் தீபாவளியா? இருக்கிறதுல நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கோ. ஆத்துல பால் இருக்கா, சர்க்கரை இருக்கா, பால் பாயசம் பண்ணி கொடு, அதான் தீபாவளி. அதுக்காக இல்லாத அத்தையெல்லாம் ஏமா சாகடிக்கிற? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. உங்க வீட்டுல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ணா குடிக்க உங்க புருஷன் பக்கத்திலேயே இருக்கார். ஆனா நாகப்பட்டினத்துல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ண மனைவி இருக்கா. ஆனா குடிக்க வேண்டிய புருஷன் அங்க இல்ல, இங்க இருக்கு.